Biology Tricks. Like this video and share this video with your friends, and don't forget to subscribe our channel Smart Biology Tricks. Welcome back to another video tutorial from Smart Biology Tricks. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chromatography பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த chromatography அப்படிங்கிறது பைட்டோகெமிஸ்ட்ரியில ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக்னு சொல்லலாம். சோ இந்த chromatography டெக்னிக் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படிப்பட்ட chromatography பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இந்த chromatographyங்கிற டாபிக் நம்மளோட சப்ஜெக்ட் பயோ இன்ஸ்ட்ருமென்டேஷன்ல யூனிட் 4ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நமக்கு எப்பவுமே தெரியும் எந்த ஒரு சயின்டிபிக் டேர்ம்ஸா இருந்தாலும் சோ அந்த டேர்மை நாம ரெண்டா செப்பரேட் பண்ணி தான் நம்ம மீனிங் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த மாதிரி chromatography அப்படிங்கிற டேர்மை நீங்க ரெண்டா செப்பரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெண்டு வேர்ட் கிடைக்கும்னா குரோமா அண்ட் கிராஃபி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டு வேர்ட் கிடைக்கும். சோ குரோமா அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா கலர் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஓகே. தென் கிராஃபி அப்படின்னா டு ரைட் அப்படிங்கிற மீனிங் கிடைக்கும். சோ இந்த கிராஃபி அப்படிங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சஃபிக்ஸ் வேர்ட்ஸா நீங்க பாத்திருப்பீங்க. ஏதாவது ஒரு டேர்மோட எண்ட் வேர்டா பாத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்ல பாத்திருப்பீங்க. சோ கிராஃபி அப்படின்னா டு ரைட் அப்படின்னு அர்த்தம். சோ இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு என்ன அர்த்தம் கிடைக்கும்னா writing with different colors அப்படின்னு கிடைக்கும். So chroma means color, graphy means to write. So together நீங்க mix பண்ணி மீனிங் பாத்தீங்கன்னா writing with different colors அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? Okay, so that is the meaning of chromatography. So here comes to definition. So what is the definition for chromatography? So it is a technique used to separate mixture of biochemicals, right? So it is a technique. So என்ன சொல்றோம்னா different biochemicals இருக்கும். So biochemicals அப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலே என்னென்ன molecules எல்லாம் நம்ம biomolecules அப்படின்னு சொல்லலாம். So starting from carbohydrates, proteins, lipids, so இந்த மாதிரி vitamins இது எல்லாமே நாம ஆட் பண்ணிட்டே போலாம். So these are all the things called as biomolecules. So இந்த மாதிரி பயோமாலிகுல்ஸ் இந்த கேட்டகரியில வராத வேரியஸ் பயோமாலிகுல்ஸ் இருக்கு. சோ நேச்சுரல் என்விரான்மென்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிளான்ட் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு மைக்ரோபியல் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் வாட்டர் பேஸ்டு பிளான்ட்டோட மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். சோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அந்த பயோமாலிகுல் எனி ஒன் ஆஃப் த கேட்டகரியில ஃபாலோ ஆகும். either கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம், இல்ல புரோட்டீன்ஸா இருக்கலாம், லிபிட்ஸா இருக்கலாம், இல்ல ஃபேட்டி ஆசிட்ஸா இருக்கலாம், இல்ல விட்டமின்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது அயான்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயோமாலிகுல்ல இருக்கும். சோ அந்த பயோமாலிகுல் மிக்சர் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் இருக்கும். சோ மிக்சர் ஆஃப் பயோமாலிகுல்ஸ்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்றது. சோ ஒரு பயோமாலிகுல்ல இருந்து இன்னொரு பயோமாலிகுலை நம்ம செப்பரேட் பண்ண போறோம். அதனால தான் நம்ம இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்றோம். அதனால தான் இந்த டெக்னிக் பேரு chromatography. சோ இந்த பயோமாலிகுல்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கிறதுனால சோ செப்பரேட் பண்றப்ப பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கலர்ல இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா அது வந்து ரைட்டிங் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அந்த chromatography ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரைட்டிங் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். சோ அந்த ரைட்டிங் பேட்டர்ன் ஒவ்வொரு கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு பேரு chromatography, writing with different colors அப்படின்னு சொல்றோம். So it is a definition for chromatography. So here comes principle. So what is the principle for this technique, right? The first and foremost thing is polarity. So polarity plays a major role to perform chromatography technique. And second one is molecular weight of the biomolecule. And yeah, so let us discuss something detail about this polarity and molecular weight. So what is the meaning of polarity அப்படினா here இந்த பயோமாலிகுல் எல்லாமே ஏதாவது ஒரு வாட்டர் மாலிகுலோட டிசால்வ் ஆயிடும். சோ ஒவ்வொரு பயோமாலிகுலுக்கு ஒரு நேச்சர் இருக்கும். போலார், ஏபோலார், இல்ல நான் போலார், மிட் போலார், இந்த மாதிரி டிஃபரண்ட் கேட்டகரிஸ்ல polarity-ல இருக்கும். சோ அந்த பயோமாலிகுல் polarity பேஸ் பண்ணி அதோட டிசால்விங் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். சோ அத பேஸ் பண்ணி நாம மொபைல் ஃபேஸ் மூலமா நாம வந்து இந்த chromatography டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பயோமாலிகுலையும் ஒண்ணுல இருந்து இன்னொரு பயோமாலிகுலை நாம செப்பரேட் பண்ண போறோம். So what is the meaning of mobile phase, stationary phase, அத எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் செக்ஷன்ல பார்ப்போம். And then molecular weight. So what is the meaning of molecular weight here? So molecular weight நமக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எடை இருக்குதோ, நமக்கு ஒரு நிறை இருக்கும் இல்லையா, பர்மன், நம்ம ஒவ்வொரு பர்மனுக்கும் ஒரு எடை இருக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த மாதிரி எடை இருக்கும். சோ அதே மாதிரி ஒவ்வொரு பயோமாலிகுலுக்கும் ஒரு எடை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் if you take starch, so starchக்குன்னு ஒரு பயோமாலிகுல் மாலிகுலர் weight இருக்கும். சோ அதே மாதிரி ஒவ்வொரு லிபிட் சப்ஸ்டன்சஸ்க்கும் ஒரு பயோமாலிகுலுக்கும் ஒரு weight இருக்கும்.
சோ அந்த மாலிகுலர் வெயிட்ட பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். சோ இது நம்ம சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குரோமட்டோகிராஃபில மாலிகுலர் வெயிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்க ஒருத்தவங்க இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்மனா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. சோ பர்மனா இருக்கிறவங்கள நீங்க வந்து இழுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதிகமான எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். சோ அதே வந்து பர்மன் குறைவா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை நீங்க இழுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவங்க பர்மன் குறைவா இருக்கிறதுனால அவங்கள நீங்க சீக்கிரமா குறைந்த சக்தியை பயன்படுத்தி உங்களை நோக்கி இழுக்க முடியும். சோ இதே பயன்பாடு தான் வந்து இதே பிரின்சிபிள் தான் நம்ம குரோமட்டோகிராஃபிலயும் நம்ம யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா, மாலிகுலர் வெயிட்டுக்கு டிஃபரெண்ட், ஒவ்வொரு பயோமாலிகுலுக்கும் டிஃபரெண்ட் மாலிகுலர் வெயிட் இருக்கிறதுனால சோ அது வந்து பாத்தீங்கன்னா அதோட செப்பரேஷன் பேட்டர்னும் வந்து வேரி ஆகும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம குரோமட்டோகிராஃபி வந்து வொர்க் ஆகுது. So what is the mechanism placed in chromatography? So அப்படி ஒரு क्वेश्चन கேட்டிங்க அப்படினா the answer is very simple, capillary movement. So what is the thing called capillary movement? இந்த வேர்ட் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, capillary movement. So capillary movement அப்படினா என்ன அப்படினா, so இப்போ நம்ம இங்க் பென் வச்சு நம்ம எழுதிட்டு இருக்கோம் இல்லையா, so இங்க் பென் வச்சு நீங்க ஏதாவது எழுதுறப்போ இங்க் வந்து ஃப்ளோவா வந்துட்டே இருக்கு இல்லையா, so அது மாதிரி பாத்தீங்கன்னா அதுதான் வந்து capillary action அப்படினு சொல்லுவோம். சோ கேபிலரி ஆக்ஷனுக்கு நம்ம வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்ட்ரா வச்சு ஏதாவது ஜூஸோ இல்ல வந்து இளநீரோ குடிக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரா வழியா உங்களுக்கு அந்த நீங்க சக் பண்ணக்குள்ள மேல வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து வாட்டர் கண்டென்ட் மேல வருது இல்லையா, சோ தட் இஸ் an example for capillary action. சோ capillary action எப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு ஃபோர்ஸ் மூலமா நமக்கு நடக்குது. பட் குரோமட்டோகிராஃபில against gravitational forceல capillary movement நடக்கும். சோ அந்த capillary movementனா என்ன, அது எப்படி நடக்கும்ங்கறதை நம்ம மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் chromatography. சோ வாட் ஆர் ஆல் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் chromatography? சோ chromatography அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா olden daysல very small number of chromatographies தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் nowadays advanced instruments நிறைய வந்துருச்சு. சோ அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டை யூஸ் பண்ணி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிள்ஸ் நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். So classical example or classical types of chromatographies are paper chromatography, thin layer chromatography, column chromatography, gas chromatography, ion exchange chromatography, affinity chromatography and HPLC chromatography. HPLC is high performance liquid chromatography and shortly abbreviated as HPLC. Okay, what is the meaning of paper chromatography? We will discuss in separately. We will discuss about the meaning and mechanism and working details of the paper chromatography. So thin layer chromatography அப்படினா என்னன்னா, அந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா தின்னா இருக்கும். It is a made of silica sheet or ஒரு கிளாஸ் ஷீட்ல வந்து நம்ம சிலிக்கா ஜெல் அப்ளை பண்ணிட்டு அதுல பயோமாலிகுலை செப்பரேட் பண்ணுவாங்க. சோ காலம் chromatography அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் காலம் இருக்கும். சோ அந்த காலம்ல நம்மளோட பயோமாலிகுல் நம்மளோட சாம்பிளை லோட் பண்ணிட்டு again towards gravitational force யூஸ் பண்ணி பயோமாலிகுல்ஸ் செப்பரேட் பண்ணுவாங்க. that is column chromatography. what is meaning of gas chromatography? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு equipments or ஏதாவது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் கேஸ் chromatography அப்படிங்கிறது something different from the remaining one, because gas chromatographyங்கிறது பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமென்ட். சோ அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டை பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளோட பயோமாலிகுல்ஸ் செப்பரேட் பண்ணுவோம். சோ நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் chromatography நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல நாம பேப்பர் chromatography நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நாம பேப்பர் chromatography பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ரெக்வயர்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ பேப்பர் chromatography பெர்ஃபார்ம் பண்றது ரொம்பவே சிம்பிளான டெக்னிக் தான். சோ இந்த பேப்பர் chromatography பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு முக்கியமான மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர். சோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இந்த டெக்னிக் வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்றோம். அதோட இல்லாம மொபைல் ஃபேஸ் கண்டிப்பா வேணும். சோ மொபைல் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, chromatographyல எப்பவுமே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் யூஸ் ஆகும். சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபேஸ். So second one is stationary phase. ரைட்டா? சோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் இருக்கு. அது ஒன்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஃபேஸ், செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேஷனரி ஃபேஸ். சோ மொபைல் ஃபேஸ் அப்படினா என்ன, அதோட வேர்ட்ல இருந்தே நமக்கு மீனிங் தெரிஞ்சிரும். மொபைல் அப்படினா மூவ்மெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து என்னன்னா மொபைல் ஃபேஸ்னு சொல்றோம். சோ ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படிங்கிறது அது எதுவுமே மூவ் ஆகாது. அதே நம்ம அந்த டிஎல்சி எக்யூப்மென்ட்ல அது அப்படியே நம்ம என்ன பொசிஷன்ல வச்சிருக்கோமோ அதே மாதிரியே இருக்கும். சோ அதனால அதுக்கு பேரு ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். சோ எல்லா டைப்ஸ் ஆஃப் chromatographyலயுமே இந்த ரெண்டு மொபைல் ஃபேஸ் கண்டிப்பா இருக்கும். மொபைல் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ்ங்கிறது இருக்கும்.
பட் அந்த chromatography டைப்பை பேஸ் பண்ணி அது யூஸ் பண்ற மொபைல் ஃபேஸ் வந்து வேரி ஆகும். இன் கேஸ் கேஸ் chromatography அப்படினா மொபைல் ஃபேஸ்ங்கிறது வந்து கேஸா இருக்கும். இதே வந்து liquid chromatography அப்படினா மொபைல் ஃபேஸ் வந்து liquid. Okay. So second requirement for conducting a paper chromatography is mobile phase. So especially here paper chromatography க்கு நாம organic solvent யூஸ் பண்றோம். So what is an organic solvent? So organic solvent na organic means carbon containing solvent. Okay. So solvent na நம்ம universal solvent என்ன சொல்லுவோம்? water சொல்லுவோம். So water chemical formula பாத்தீங்கன்னா H2O. But organic solvent அப்படினா carbon containing a solvent is called as organic solvent. A famous example for organic solvent is methanol, ethanol, hexane. So these are all different polarity. ஒவ்வொரு சால்வெண்ட்டுக்கும் ஒரு polarity இருக்கும். So அந்த polarity base பண்ணி தான் phytochemicals separate ஆகும். And then third one is essential thing is sample. நமக்கு வந்து TLC or paper chromatography perform பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு sample தேவைப்படும். So அந்த sample இங்க பாத்தீங்கன்னா sometimes amino acid இருக்கலாம் இல்ல வந்து plant extract இருக்கலாம். But most preferably paper chromatography க்கு நம்ம பாத்தீங்கன்னா amino acid தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட பேப்பர் chromatography-க்கு அமினோ ஆசிட் வந்து செப்பரேஷன் ஈஸியா இருக்கும். TLC காட்டிலும் பேப்பர்ல வந்து நம்ம அமினோ ஆசிட் ஈஸியா நம்ம செப்பரேட் பண்ண முடியும். And then pencil and scale வேணும். நம்ம பென்சில் மட்டும் தான் அந்த ஷீட்ல நம்ம யூஸ் பண்ணனும். சோ நீங்க ஏதாவது மார்க் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா பென்சில் தான் யூஸ் பண்ணி தான் மார்க் பண்ணனும். பென் வச்சு மார்க் பண்ண கூடாது. ஏன் அப்படினா பென்சில்ல நம்ம கிராஃபைட் இருக்கும் இல்லையா? கிராஃபைட் அப்படிங்கிற கெமிக்கல் தான் பென்சில்ல இருக்கும். சோ அந்த கிராஃபைட் வந்து உங்களோட ஃபில்டர் பேப்பர்ல ரியாக்ட் ஆகாது. சோ அதனால தான் நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்றோம். இன் கேஸ் நீங்க பென் இங்க் பென்னில ஏதாவது மார்க்கர் பென் யூஸ் பண்ணீங்க அப்படினா சோ அதுல இருக்கிற இங்க் ஃபில்டர் பேப்பர் அப்சர்வ் பண்ணிட்டு உங்க சாம்பிளை கண்டாமினேட் பண்ணிடும், மிக்ஸ் பண்ணிடும். சோ அதனால வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணனும்? பென்சில் தான் யூஸ் பண்ணனும். ஸ்கேல் கண்டிப்பா தேவைப்படும். and then capillary tube. so what is capillary tube? so capillary tube அப்படிங்கிறது என்னன்னா it is an applicator, ரைட்? இது வந்து சாம்பிளை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஃபில்டர் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த capillary tube வந்து யூஸ் ஆகுது. so capillary tube வேணும். and then TLC chamber வேணும். so TLC க்கு பண்றதுக்கு ஒரு chamber கண்டிப்பா இருக்கும். closed air tight க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடிய chamber இருக்கும். so அந்த மாதிரி chamber இல்ல அப்படினாலும் நம்ம நார்மல் beaker and petri dish நம்ம lid வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைனலா நமக்கு வந்து ஒரு spraying reagent வேணும். for in case of amino acid நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா we can use ninhydrin spray, right? so ninhydrin spray நம்ம யூஸ் பண்ணலாம் அமினோ ஆசிட் செப்பரேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ninhydrin spray வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம அந்த டெக்னிக்கை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். சோ எப்பவுமே நீங்க Gottman நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர் நீங்க வாங்குறீங்க, எந்த டைப் ஆஃப் கம்பெனி கெமிக்கல் கம்பெனிஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இந்த ஃபில்டர் பேப்பர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஏதாவது நீங்க ஃபில்டர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல நீங்க பேப்பர் chromatography பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த chromatographyல உங்களோட ஸ்கேல் அண்ட் பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல உங்களுக்கு தேவையான டைமென்ஷன்ல மெஷர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும். சோ இத மார்க் பண்றதுக்கு கூட நீங்க வந்து இங்க் பென் யூஸ் பண்ண கூடாது. இங்க் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபில்டர் பேப்பர் உங்களோட பென்ல இருக்கக்கூடிய இங்க் அப்சர்வ் பண்ணிக்கும். சோ அதனால இங்க் அவாய்ட் பண்ணுங்க. பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு சிசர் வச்சு 4 சைட்ஸையும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் கிடைக்கும், ரைட்டா? சோ இந்த ஷீட்ல மறுபடியும் பென்சில் யூஸ் பண்ணி பாட்டம்ல இருந்து above approximately 1 cm. so பாட்டம்ல இருந்து above 1 cm approximately 1 cm க்கு ஒரு லைன் வரையணும். அதே மாதிரி டாப்லயும் பாத்தீங்கன்னா 1 cm approximately 1 cm க்கு ஒரு பென்சில் யூஸ் பண்ணி ஒரு லைன் வரையணும். சோ இந்த லைன் எதுக்காக பாட்டம்லயும் டாப்லயும் வரையறோம் அப்படினா ஒன்ஸ் நீங்க பாட்டம்ல லைன் வரைஞ்சிட்டு நீங்க ஒரு ஸ்பாட் வைக்கிறதுக்கான ஒரு ஏரியாவை நீங்க மார்க் பண்ணிக்கணும் with the help of pencil. so ink pen யூஸ் பண்ணாதீங்க, பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. so once மார்க் பண்ணனும்னா with the help of capillary tube நீங்க உங்களோட சாம்பிள் கண்டெய்னர் இருக்குல, சாம்பிள் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட ஒரு வயல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல இந்த அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணனும், you have to apply the sample here. so once நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா நீங்க ட்ரை ஆக விடணும். சாம்பிள் வந்து ஃபில்டர் பேப்பர்ல ட்ரை ஆகிறதுக்கு அலோ பண்ணனும். ஏர் ட்ரை பண்ணுங்க. சோ ஏர் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷீட்டை வந்து நம்ம TLC சேம்பர்க்குள்ள பிளேஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி இங்க மேல எதுக்காக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் அப்படினா சோ இந்த லைன் வரைக்கும் தான் நம்மளோட சாம்பிளை ரன் பண்ண அலோ பண்ணணும்.
ஸோ ஒன்ஸ் இந்த லைனை உங்களோட மொபைல் ஃபேஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்க பேப்பர் குரோமட்டோகிராஃபி ரன் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஷீட்டை வெளியே எடுத்துடணும். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் மேல ஒரு லைன் வரைஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க சாம்பிள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் மொபைல் ஃபேஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மொபைல் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 9:1, 8:2 இல்ல 7:3 இந்த மாதிரி டிஃபரெண்ட் ரேஷியோஸ்ல உங்களோட மொபைல் ஃபேஸ் காம்பினேஷன் ஆஃப் சால்வெண்ட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் ethyl acetate or hexane ethyl acetate or methanol chloroform இந்த மாதிரி chloroform methanol இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்ட் சால்வெண்ட் காம்பினேஷன்ல நீங்க மொபைல் ஃபேஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சோ உங்களோட மொபைல் ஃபேஸை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் இந்த சேம்பர்ல போர் பண்ணிடணும். சோ ஒன்ஸ் போர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க உங்களோட சாம்பிளை லோட் பண்ண chromatography sheet என்ன பண்றீங்க எடுத்துட்டு with the help of forceps so materials requiredல forceps ஆட் பண்ணிக்கோங்க. சோ forceps யூஸ் பண்ணி இந்த சேம்பர்க்குள்ள ஜஸ்ட் நீங்க பிளேஸ் பண்றீங்க. சோ டிஸ்டர்ப் ஆகாம நீங்க லோட் பண்ண சாம்பிள் டிஸ்டர்ப் ஆகாம உங்களோட ஷீட்டை வந்து TLC ஷீட் சேம்பர்க்குள்ள பிளேஸ் பண்ணிட்டு அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. சோ பிஃபோர் பிளேசிங் த ஷீட் நம்ம பேப்பரை நீங்க உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே மொபைல் ஃபேஸ் இங்க லோட் பண்ணிருக்கீங்க. சோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மொபைல் ஃபேஸ் இருக்கு, லிக்விட் தான் இந்த மொபைல் ஃபேஸ் இருக்கு, ஆர்கானிக் சால்வெண்ட் இருக்கு. சோ இந்த ஆர்கானிக் சால்வெண்ட் ஒன்ஸ் பேப்பரை டச் ஆனோனே இந்த ஆர்கானிக் சால்வெண்ட் பேப்பர்ல அப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்சார்ப் ஆகிற மொபைல் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு டுவர்ட்ஸ் upside of the paper. So Whatman number 1 filter பேப்பரோட upsideல இந்த மொபைல் ஃபேஸ் வந்து flow ஆக ஆரம்பிக்கும். So move ஆக ஆரம்பிக்கும். So இதுக்கு பேரு தான் நாம என்ன சொன்னோம்னா capillary action. So capillary movement அப்படினு சொல்றோம். So capillary movement அப்படினா இந்த பேப்பர் இந்த மொபைல் ஃபேஸை அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல டிராவல் பண்ணி எடுத்துட்டே போகும். சோ அப்படி டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறப்ப நீங்க லோட் பண்ணியிருக்கிற மிக்சர் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் அக்கார்டிங் டு தி polarity and molecular weight பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் பயோமாலிகூல்ஸை செப்பரேட் பண்ணும். சோ இதுக்காக தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஒரு பர்மனான ஒரு பர்சனை நம்ம இழுக்கிறதுக்கும் ஒரு பர்மன் குறைவான பர்சனை இழுக்கிறதுக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். சோ அதனால இந்த மூவ்மெண்ட் கேபிலரி ஆக்ஷன் கேபிலரி மூவ்மெண்ட்ல பயோமாலிகூல் செப்பரேஷன் பாத்தீங்கன்னா பர்மன் அதிகமான பயோமாலிகூல் கீழேயே நிற்கும், பர்மன் குறைவான மாலிகூல் மேல வேகமா போய்கிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து மாலிகுலர் வெயிட் அண்ட் பொலாரிட்டியை பேஸ் பண்ணி மிக்சர் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் தனித்தனியா செப்பரேட் ஆகுதுன்னு சொல்றோம். சோ ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி செப்பரேஷன் அதாவது நம்ம இந்த லைனை டச் ஆனோம்னா மொபைல் ஃபேஸ் வந்து இந்த லைனை டச் ஆனோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் நீங்க அந்த சேம்பரை ஓபன் பண்ணி இது வந்து லிட் இந்த லிட்டை நீங்க ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஷீட்டை வந்து வித் தி ஹெல்ப் ஆஃப் forceps சோ forceps யூஸ் பண்ணி என்ன பண்ணிரீங்க ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிரீங்க. சோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மூவ்மெண்ட் எல்லாம் அப்படி இருக்கும். சோ ஒன்ஸ் அந்த இது பாத்தீங்கன்னா அந்த ஷீட் ரொம்பவே வெட் கண்டிஷன்ல இருக்கும், ஈரமா இருக்கும். சோ அதை ட்ரை ஆகிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த நின்ஹைட்ரின் ஸ்ப்ரே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க இல்லையா, சோ அந்த நின்ஹைட்ரின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஸ்பாட் தெரியும். சோ அந்த ஸ்பாட்டோட RF வேல்யூ மெஷர் பண்ணிட்டு உங்களோட அன்னோன் பயோமாலிகூல் என்ன அப்படிங்கறத உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ இப்போ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டோட எண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். சோ எண்ட் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம RF வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சோ அட் தி எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் RF வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அன்னோன் பயோமாலிகூலோட வாட் டு சே சோ நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ RF வேல்யூ சோ RF அப்படினா ரிட்டார்டேஷன் ஃபேக்டர். So RF means retardation factor. So இந்த RF value calculate பண்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா distance traveled by solute, distance traveled by solvent. So இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா various names யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்டா இருக்கும். So distance traveled by solute. solute அப்படினா என்னன்னா நம்ம என்ன பயோமாலிகூல் சாம்பிள் லோட் பண்ணிருக்கோமோ சோ அந்த சாம்பிளுக்கு பேரு தான் solute. சோ அதே மாதிரி solvent, distance traveled by solvent அப்படினா நம்ம யூஸ் பண்ணிருக்கிற மொபைல் ஃபேஸ் இந்த TLC சேம்பர்ல மேல வந்து அப்படியே டிராவல் ஆகும் இல்லையா. சோ அப்படி டிராவல் ஆகிறப்போ இந்த ஷீட் வழியா டிராவல் ஆகும். அது எந்த அளவுக்கு டிராவல் ஆயிருக்கு, எந்த டிஸ்டன்ஸ்ல டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண போறோம். சோ இனிஷியலா நீங்க மெஷர் பண்றப்போ ஸ்கேல் வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னா சோ solute, distance traveled by solute இத நீங்க மெஷர் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க மெஷர்மென்ட் பண்ணனும் அப்படினா நீங்க என்ன பண்ணனும் ஸ்கேல் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வைக்கணும். ஏன்னா சாம்பிள் நம்ம இங்க இருந்து தான் லோட் பண்ணோம். சோ அதனால இந்த இடத்துல இருந்து தான் சாம்பிள் டிராவல் ஆக ஸ்டார்ட் ஆச்சு.
சோ இந்த ஏரியால இருந்து நீங்க என்ன பண்ணனும் மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும் சோ இந்த சாம்பிள் இந்த ஸ்பாட்டோட மிட் போர்ஷன் வரைக்கும் நீங்க ஸ்கேல்ல நீங்க மெஷர் பண்ணிக்கணும் சோ இந்த வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 6 சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வருதுன்னு வெச்சுக்கோங்களேன் 4 சென்டிமீட்டரா நோட் பண்ணிக்கோங்க and then so you no need to mention the centimeter here and then distance traveled by solvent so solvent பாத்தீங்கன்னா bottom of the sheetல இருந்தே travel ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு so எது வரைக்கும் travel ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா at the top of the sheet இந்த ஷீட்ல நாம ஒரு லைன் மார்க் பண்ணிருக்கோம் so அது வரைக்கும் நாம மொபைல் ஃபேஸ travel ஆக அலோவ் பண்ணனும் so from bottom of the sheet to till here so இது வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணிட்டு so இந்த மெஷர்மென்ட்ட நீங்க இங்க எழுதிக்கணும் for example 8 சரிங்களா so RF value is equal to so இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா what will you will get அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நீங்க டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா so that this answer is called RF value so இந்த RF value பேஸ் பண்ணி உங்களோட unknown பயோமாலிகுலோட நேமை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஏனா ஒவ்வொரு பயோமாலிகுலுக்கும் ஒரு RF value வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க so உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த RF value பேஸ் பண்ணி so unknown பயோமாலிகுல் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் So இந்த டெக்னிக் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சோ என்விரான்மெண்டல் சாம்பிள் அனலைஸ் பண்ற லேபரட்டரிஸ்ல கூட இந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அன்னோன் பயோமாலிகுல் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படினா இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி டெக்னிக் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ எல்லா டைப்ஸ் ஆஃப் குரோமட்டோகிராஃபியுமே வந்து பாத்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ் செப்பரேட் பண்ணி அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகும் இல்லாட்டி ப்ரிபரேட்டிவ் மெத்தட்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் செப்பரேட் பண்ணி அதோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம யூஸ் பண்றதுக்காக செப்பரேஷனுக்காக ஃபாலோ பண்ணுவோம் சோ திஸ் இஸ் அபௌட் பேப்பர் குரோமட்டோகிராஃபி சோ பேப்பர் குரோமட்டோகிராஃபியோட ரெக்யர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம் அதோட பிரின்சிபல் பார்த்தோம் and then அதோட வர்க்கிங் ப்ரொசீஜரை பார்த்தோம் and then அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணனும்ங்கறதையும் இந்த வீடியோல பார்த்தோம் சோ இந்த வீடியோல சொல்லிருக்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஸ்டூடண்ட்ஸ் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க and then நம்மளோட சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்திலே ஒரு பெல் ஐகான் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணுங்க